இந்த 2026ல வந்து நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து எப்படி பார்த்து வாங்குறது அப்படின்றதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நான் இந்த வீட்ல இருக்கிறத விட இப்போ இவர் இந்த வீட்ல இருக்கிறதா முக்கியம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இண்டக்ஷன் ஸ்டவ் பாத்தீங்க அப்படின்னா வாங்கி 2 வருஷம் ஆகுது. இந்த 2 வருஷத்துல வந்து எனக்கு 2 வாட்டி வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதாவது பட்டனை வந்து சேஞ்ச் பண்ணோம். அதோட சார்ஜஸ் பாத்தீங்கன்னா 350 ரூபா அந்த ரேஞ்சு கிட்ட வந்துச்சு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா பிரிஸ்டீஜ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுவும் சேம். அந்த 2 வருஷத்துக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து பட்டன் கம்ப்ளைண்ட் வந்து தொடர்ந்து வந்துட்டு இருந்தது. அப்ப இது லைஃப் வந்து 2 வருஷம் தான் வருமா ப்ரோ அப்படின்னு கேட்டா கிடையாது. இது வந்து ஒவ்வொரு யூசரை பொறுத்து இருக்கு. இப்ப எங்க வீட்டுல பொறுத்த அளவு இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து அதிகமாகவே யூஸ் பண்ணுவோம். அதாவது நாங்கள் வந்து சுடுதண்ணி போடுறதுக்கு, இட்லி சுடுறதுக்கு, டீ போடுறதுக்கு, பால் காய்ச்சறதுக்கு, சும்மா டீ சூடு பண்ணுறதுக்கு, ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த பட்டன் வந்து அடிக்கடி வந்து ப்ராப்ளம் வந்துடும். இந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வை பொறுத்தளவு எங்களோட ரிலேட்டிவ் வீட்டில் எல்லாருமே வந்து நிறைய பிராண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து நான் கேட்கும் பொழுது அவங்களோட ரிவ்யூஸும் வந்து ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க. இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து வாங்கியிருக்காங்க. அதுலேயும் வந்து ஒரு சில பேருக்கு வந்து ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம். ஆரம்பிக்கலாங்களா? நீங்க ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து நீங்க வாங்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஷாப்புக்குள்ள போயிட்டு எப்படி வந்து ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து பார்த்து வாங்கணும் அப்படின்ற 10 முக்கியமான விஷயம் வந்து நான் சொல்றேன். என்னவா இருக்கும்? எனக்கு என்ன தெரியும், கேளுடா. இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. நம்ம ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்கு வந்து வாட்ஸ் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அந்த வாட்ஸ்ல பாத்தீங்கன்னா 2000 வாட்ஸ் உள்ள ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கினீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து பெட்டராகவே இருக்கும். ஏன் சொல்றேன் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 2000 வாட்ஸ்ல உள்ள ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் நீங்க வாங்கும் பொழுது அந்த குக்கிங் ஸ்பீட் அப்படின்றது வந்து நமக்கு அங்க வேகமாவே வந்து நடக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ் வந்து கம்மியாகவும் இருக்கும். அதாவது 1200 வாட்ஸ், 1500 வாட்ஸ் இந்த மாதிரி வாட்ஸும் உள்ள இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து இருக்கு. இதெல்லாம் நான் வாங்கலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டா தாராளமா வாங்கலாம், தப்பு கிடையாது. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா எங்க வீட்டுல வந்து அதிகமா வந்து குக்கிங் பண்றது வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்ல வந்து நான் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1500 வாட்ஸுக்குள்ள இருக்கிற இண்டக்ஷன் ஸ்டவ்வே வந்து போதுமானது. இல்ல ப்ரோ எங்களோட ஒர்க்கே பாத்தீங்க அப்படின்னா இண்டக்ஷன் ஸ்டவ்ல தான் இருக்கும் அப்படிங்கும் பொழுது நீங்க 2000 வாட்ஸ் உள்ள இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கினீங்க அப்படின்னா அவங்களுக்கு அது பெஸ்டாவே இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா காயில் சைஸ். உங்க இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து ஹீட் ஆகிறத வந்து முடிவு பண்ணக்கூடியது அந்த காயில் தான். அந்த காயிலை பொறுத்தளவு என்னன்னா பிக் சைஸ், ஸ்மால் சைஸ் அப்படின்னு சொல்லி 2 டைப் இருக்கு. ஆனா நம்ம வாங்கக்கூடியது பிக் சைஸ்ல தான் வாங்கணும். ஏன் நம்ம பிக் சைஸ்ல வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஹீட் பண்ணும்பொழுது ஈவனா நமக்கு வந்து ஹீட் ஆகும் இந்த பிக் சைஸ்ல உள்ள காயில். அதுவே நீங்க ஸ்மால் சைஸ்ல உள்ள காயில் நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா சென்டர்ல மட்டும்தான் ஹீட் ஆகும். உங்களுக்கு வந்து ஈவனா சுத்தி உள்ளது எதுவுமே வந்து ஹீட் ஆகாது. இது வந்து உங்களுக்கு இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்குறப்பே அதுலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மூணாவது பாத்தீங்க அப்படின்னா இந்த பில்டு குவாலிட்டி. இந்த பில்டு குவாலிட்டியை பொறுத்தளவு இண்டக்ஷனுக்கு வந்து நம்ம கரெக்டா பார்த்து வாங்கணும். அதாவது இதுல வந்து 2 டைப் இருக்குங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நார்மலா பிளாக் கலர்ல வந்து இருக்கும், அது ஒரு டைப்ல வரும். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா கிறிஸ்டல் கிளாஸ்ல வந்து ஒன்று வரும். இந்த 2 டைப்ல வந்து நமக்கு இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து வரும். இதுல அதிகமா உழைக்கக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொன்னல இந்த பிளாக் கலர்ல வரும். அதுதான் பாத்தீங்கன்னா அதிகமா வந்து உழைப்பு வந்து அதிகமா இருக்கும். கிறிஸ்டலை பொறுத்த அளவு நம்ம வந்து வெயிட் கொஞ்சம் அதிகமா வச்சோம் அப்படின்னா டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இது டேமேஜ் ஆயிருக்கு என்னோட ரிலேட்டிவ் வீட்டுல. நாலாவது பாத்தீங்கன்னா சேஃப்டி ஃபியூச்சர்ஸ். இந்த சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் அப்படின்றது எல்லா இண்டக்ஷன் ஸ்டவ்லையும் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நீங்க அந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வை வந்து வாங்கணும். இல்லாட்டி நீங்க அதை வாங்கக்கூடாது. அது உங்களுக்கு உயிருக்கே வந்து ஆபத்தா முடிஞ்சிடும். அஞ்சாவது பாத்தீங்க அப்படின்னா கண்ட்ரோலருங்க. இந்த கண்ட்ரோலரை பத்தி சொல்லணும் அப்படின்னா நிறைய சொல்லலாம். சொல்றேன் நான் 2 டைப் இருக்குங்க கண்ட்ரோலரை பத்தி. என்னன்னா ஒன்று வந்து பட்டன் டைப்ல ஒரு கண்ட்ரோலர் வரும். நம்ம அமுக்கணும்னா டக்குன்னு சவுண்ட் வரும். இன்னொன்று பாத்தீங்க அப்படின்னா சென்சார் டைப்ல வரும். அந்த சென்சார் எப்படின்னா சும்மா அப்படி டச் பண்ணாலே போதும், டச் டைப்ல இருக்கும். அது வந்து சென்சார் டைப் அப்படின்பாங்க. நம்ம ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் நம்ம பார்த்து வாங்கும் பொழுது என்னைய பொறுத்தளவு எது பெட்டரா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பட்டன் டைப் வந்து பெட்டர் அப்படின்றதான் சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு அந்த பட்டனை மட்டும் பர்டிகுலரா என்ன பட்டன் ப்ராப்ளமா இருக்கோ அதை மட்டும் அழகா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது அதிகபட்ச சர்வீஸ் காஸ்டே பார்த்தீங்கன்னா ஒரு 350 சம்திங் அவ்வளோதான் வரும். அதுவே நீங்க டச் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேனல் செட்டாக தான் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். மேபி எனக்கு தெரிஞ்சு அதை சர்வீஸ் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும். சம்டைம் கிடைக்காம போகலாம். நமக்கு வந்து வேற ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் புதுசே வாங்குற மாதிரியான ஆக்ஷன் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் ரெக்கமெண்ட் பண்றது என்ன அப்படின்னா பட்டன் டைப்ல வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா அது பெட்டர். ஆறாவது பாத்தீங்கன்னா பிரசன்ட் மெனு. அதாவது அந்த மெனு பட்டன் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து நம்ம ரொம்ப முக்கியமா கவனிச்சு வாங்கணும். ஏன்னா இதுதான் வந்து நம்ம கரண்ட் சேவிங்ஸுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா அமையக்கூடியது. என்ன அப்படின்னா நீங்க வந்து கறி, தோசை, மில்க்கு
இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு சில விஷயங்கள் செய்யும் பொழுது நம்ம பர்டிகுலராக அதை கரெக்டாக நம்ம அதை ப்ரெஸ் பண்ணிடணும். இப்போ நீங்கள் மில்க் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பொங்கி ஊத்தாது. எப்படின்னா ஒரு லெவல்லே அப்படி அழகாக அப்படி பொங்கும், திரும்பி இறங்கும், திரும்பி பொங்கும், திரும்பி இறங்கும். அந்த லெவல்லே வந்து அதை ஹீட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இட்லி வைக்கிறீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் அதில் வந்து டைம் செட் பண்ணி வச்சுக்கலாம். இட்லி பண்ணுறது மாதிரி இருக்கும். அந்த பட்டனை மட்டும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 10 நிமிஷத்தில் அழகாக வேக வச்சுட்டு ஆஃப் ஆகிடும் இண்டக்ஷன். அப்படின்றப்ப இந்த இடத்துல வந்து கரண்ட் பில் வந்து நமக்கு ரொம்பவுமே மிச்சமாகும். அதனால இந்த ப்ரெசன்ட் மெனு அப்படின்றத வந்து நீங்க முக்கியமா பார்த்து வாங்கணும். 7வது பாயிண்ட், இது வந்து உங்க உயிர் சம்பந்தப்பட்டது தான். என்னன்னா வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி உங்களோட இண்டக்ஷன் வாங்கும் பொழுதே வந்து அதுல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எந்த அளவுக்கு வந்து அந்த வோல்டேஜ் வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்றது. சம்டைம் உங்களுக்கு வந்து இந்த வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் இல்லை அப்படின்னா உங்களோட பிசிபி வந்து அடி வாங்குறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு இண்டக்ஷன் வாங்கும் பொழுது இந்த வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கிங்க. 8வது பார்த்தீங்க அப்படின்னா கூலிங் ஃபேன் குவாலிட்டி. இந்த கூலிங் ஃபேன் குவாலிட்டியை பொறுத்தளவு இண்டக்ஷன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். என்ன அப்படின்னா நமக்கு வந்து எல்லா ஒர்க்கும் முடிச்ச பிறகு என்ன ஆகும்னா அந்த ஃபேன் வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் நாய்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு சில சீப்பஸ்ட் மாடலில் வந்து அந்த ஹீட்டை வந்து தணிக்காது. அந்த ஹீட் வந்து எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். அது கம்மியாகிறதுக்கான டைமிங் வந்து அதிகமாகவே எடுத்துக்கும். ரொம்ப நேரம் ஃபேன் சுற்றும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நம்ம வாங்கக்கூடாது. மேக்ஸிமம் பிராண்டடை பொறுத்தளவு உங்களுக்கு வந்து நாய்ஸ் கம்மியாகவும் இருக்கும். அதே மாதிரி ஹீட் வந்து உடனே வந்து இறங்கி அந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வே பார்த்தீங்கன்னா சீக்கிரமே வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு பிராண்டடாக வந்து பார்த்து வாங்கிங்க. நான் பிராண்டை பற்றி சொல்கிறேன், நான் என்ன பிராண்ட் வாங்கலாம் அப்படின்றது. 9th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சர்வீஸை பொறுத்தளவு எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ப்ரெஸ்டீஜ் பெஸ்ட்டு. எல்லா இடத்துலையுமே வந்து அந்த சர்வீஸ் அப்படின்றது இருக்கும் ப்ரெஸ்டீஜ் அப்படின்ற பிராண்டில். அப்படின்றப்ப இண்டக்ஷன் ஸ்டவ்வை பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக வந்து எனக்கு தெரிஞ்சு பெட்டராக பண்ணுறது வந்து ப்ரெஸ்டீஜ் அவங்க பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் உஷா அவங்களும் மேபி எல்லா இடத்துலையும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறதுனால ப்ரெஸ்டீஜ் வந்து எங்கள் ஊருக்குள்ளே தஞ்சாவூருக்குள்ளே இருக்காங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10th பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்க, காயில் டைப்பு. இந்த காயில் டைப்பை பொறுத்தளவு 100% வந்து நமக்கு காப்பர்ல இருக்கணும். ப்ரோ இந்த காப்பர்ல இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கலாம். ஃபாஸ்டா ஹீட் ஆகும், அதே மாதிரி ஈவனா ஹீட் ஆகும், கரண்ட் பில்லை வந்து நமக்கு மிச்சம் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம லாங் லைஃப் வந்து நமக்கு வரும் இந்த காப்பர் காயில் 100% இருந்தால் மட்டும். இந்த இண்டக்ஷன் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ண பிறகு என்னோட ரிலேட்டிவ் வீட்டில் நிறைய பேருக்கு வந்து நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், எப்போ உங்க வீட்டில் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் இருந்துச்சு அப்படின்னா அதோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி என்கிட்ட ஷேர் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு. அவங்க திட்டாத குறை தான், எங்க வீட்டில் என்னங்க இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்கு, அதெல்லாம் இல்லை, எங்க வீட்டில் வந்து கேஸ் ஸ்டவ் மட்டும்தான் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்மள்ட்ட சொல்லிட்டாங்க. பிராண்டை பொறுத்தளவு நான் ஃபர்ஸ்ட்ல உங்களை ஏதாவது வாங்க சொல்லுவேன் அப்படின்னா ப்ரெஸ்டீஜை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா நீங்க வச்சுக்கிங்க. 2வது பாத்தீங்க அப்படின்னா பிலிப்ஸ் பிராண்டை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கிங்க. 3வது பாத்தீங்க அப்படின்னா பஜாஜை வந்து நீங்க சூஸ் பண்ணீங்க. ஏன்னா பஜாஜை பொறுத்தளவு எனக்கு தெரிஞ்சு லோக்கல்ல சர்வீஸ் சப்போர்ட் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். அதனால 3வதா நீ வந்து பஜாஜ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஒரு சீப்பான பிராண்டு வாங்கினா என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வந்து வீடியோ எடுத்து அனுப்ப சொல்லியிருந்தேன். அந்த கிளாஸ் வந்து அப்படியே தெரிச்சிருச்சு, கூடிய சீக்கிரம் வந்து தெரிச்சிடும். அப்போ அவங்க என்ன பிராண்ட் அவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியல. இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வை பொறுத்தளவு நான் அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டேன். எப்பயாவது இருக்க பால் காய்ச்சறதுக்கோ இல்லை ஏதாவது சுடுதண்ணி போகிறதுக்கோ சின்ன சின்ன விஷயங்களுக்கு மட்டும் தான் நான் இண்டக்ஷன் யூஸ் பண்ணுவேன் ஒழிஞ்சு அதர்வைஸ் நான் குக்கிங் ஃபுல்லாகவே வந்து என்னோட கேஸ் ஸ்டவ்ல தான் வந்து அதை நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்குற மாதிரி தான் எப்படி வாங்குறது, அதோட ப்ரைஸ்லாம் எவ்வளோ இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து உங்களுக்கு இருக்கும். நான் வந்து ஒரு 2-3 மாடல்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். நான் வந்து அதை சொல்கிறேன், அந்த மாடல்ஸை பார்த்து நீங்கள் வந்து வாங்கிக்கிங்க. பஜாஜில் வந்து நான் ஒரு மாடல் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா 1200 வாட்ஸில் அது வந்து பட்டன் டைப்ல வரும். அதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 1899 ரூபாய் வருது. அடுத்து பாத்தீங்கன்னா பிரஸ்டீஜ்ல தான் வந்து நான் ஒரு மாடல் சூஸ் பண்ணியிருக்கேன். அதை பொறுத்தவரை 1600 வாட்ஸ்ல இருக்கும். அது வந்து பட்டன் டைப்ல தான் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். பிரைஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2795 ரூபாய் வருது. இப்போ இந்த ரெண்டுத்துல வந்து நான் எதை சூஸ் பண்றது அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கும். என்னைய பொறுத்தளவு நீங்க பிரஸ்டீஜ்ல 1600 வாட்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட். ஏன் அப்படின்னா நம்ம வந்து அதிகமாகவும் போக வேணாம், கம்மியாகவும் போக வேணாம். ஒரு மிட் ரேஞ்சில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்ப அது வந்து பெட்டராக தான் இருக்கும். ப்ரோ எனக்கு வந்து இதெல்லாம் பத்தாது, எனக்கு கொஞ்சம் வேகமாக குக்கிங் ஆகணும், அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. ப்ரெஸ்டீஜ்லேயே வந்து 2000 வாட்ஸில் இருக்கும். அந்த மாதிரி உள்ள ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்லாம் நீங்கள் வாங்கிங்க. ஆனால் அது ப்ரைஸ் வந்து கூடுதலாக வரும். எப்படி இருந்தாலும் ஒரு 3000 ரூபாய்க்கு மேலே வரும். ப்ரோ எனக்கு 2000 பத்தாது, இன்னும் கொஞ்சம் எக்ஸசிவாக இருந்தால் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நடுத்தரில் வந்து நின்ற வேண்டியதுதான். ஏன்னா கரண்ட் பில்லு இழுத்து எரிஞ்சிடும். நமக்கு அது தேவை கிடையாது. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு 1600 வாட்ஸே போதுமானது தான் அப்பப்போ நம்ம குக் பண்ணுறதுக்கு. அதனால இதை தாண்டி போக வேணாம், அது நமக்கு வந்து ரிஸ்க்கும் கூட வேண்டாம். ஓகே பிரதர், இதெல்லாம் ஓகே. வாரண்டியை பொறுத்தளவு பொதுவாக எல்லா இண்டக்ஷனுக்கும் 1 வருஷத்துக்கு மேலே வாரண்டி கொடுக்க மாட்டாங்க.
ஒரு சில பிராண்டுக்கு கொடுப்பாங்க 2 இயர்ஸ் வாரண்டி. அந்த மாதிரி 2 இயர்ஸ் வாரண்டி கொடுத்தாங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த பிராண்டை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்கிறது எல்லா பிராண்டையும் சூஸ் பண்ணிவிடாதீங்க. அந்த ப்ரெஸ்டீஜ் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியானதில் ஏதாவது ஆஃபர் வந்து 2 இயர்ஸ் வாரண்டி எக்ஸ்டெண்ட் பண்ணி தருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஆனால் இண்டக்ஷனை பொறுத்தளவு நான் செக் பண்ண வரைக்கும் 1 வருஷம் வரைக்கும் தான் வாரண்டி கொடுக்குறாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கிங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.